மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனத்தவர்களே? சினிமாவை நாம் அனைவரும் காதலிப்பவர்கள். என்ன மேடையில் இருக்க கொஞ்சம் கம்மியா காதலிக்கிறோம், நீங்க கொஞ்சம் கூட காதலிக்கிறீங்க. அதனால சினிமா தியேட்டருக்கு வராம வீட்டிலேயே பார்த்துப்படுறீங்க. அதனால அதை கொஞ்சம் விட்டுட்டு எல்லாரும் எங்க அளவு காதலிச்சா போதும், தியேட்டருக்கு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம விஜய் முரளி அவரை பத்தி சொல்லாம என்னால இருக்க முடியாது. இவ்வளவு பேருக்கு பொன்னாட போத்துனாங்களே, அவருக்கு மட்டும் ஷர்ட்டுக்கு மேட்சிங்கா ஒண்ணு கொண்டாந்து போத்துறாங்க. எங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வெள்ளையை போட முடியாது, அமைது இல்ல. கரெக்ட். அவரும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஜாகுவார் தங்கம் சரி. நான் என்னுடைய திரையரங்கத்தை இலவசமாக தர்றேன். இந்த புது படங்களுக்கு காலையில சின்ன படங்கள் மட்டும்தான், பெரிய படங்களுக்கு இல்ல. இலவசமா தர்றேன்னு சொன்னாங்க. ஏன்? அதுக்கு என்னுடைய சுயநலம் தான் காரணம். ஒரு வருஷத்துக்கு 150 படம் வருது, அதுல கிட்டத்தட்ட 40 படம் தான் பெரிய படம், மிச்சம் 140 படம் சின்ன படம். இந்த சின்ன படங்கள் 140 படம் வர்றதுனாலதான் இந்த திரை உலகமே இன்னைக்கு உயிரோடு இருக்கு. இந்த சின்ன படங்களால புது புது டெக்னீஷியன்ஸ் வர்றாங்க, புது புது நடிகர்கள் வர்றாங்க. ஏன் இந்த குகநாதனே எடுத்துங்க, ஜாகுவார் தங்கம் எடுத்துங்க. முதல் படத்துல நீங்களும் சின்ன படம் சின்ன நடிகர் தானே வந்திருக்கீங்க. ஏன் கமலஹாசன் எடுத்துங்க, ரஜினி சார் எடுத்துங்க, யாரா இருந்தாலும் முதல்ல வரையில சின்ன படத்துல வந்திருக்காங்க. அப்படி இன்னைக்கு இந்த டைரக்டரே பெரிய டைரக்டர் ஆகலாம், இந்த ஹீரோ பெரிய ஹீரோ ஆகலாம். அந்த பாடல் ஆசிரியர் டப்பிங்ல இருந்து இப்பதான் தமிழுக்கு வந்திருக்காரு, அவர் பெரிய ஆளாகலாம். எவ்வளவு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கதவை திறந்து கொடுப்பது, ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில் கதவை திறந்து கொடுப்பது இந்த சின்ன படங்கள் தான். சின்ன படங்களை நம்பி திரையரங்குகள் இருக்கின்ற வருஷம் பூரா எங்களுக்கு பெரிய படங்கள் ஓடாது. நாங்க இதை நம்பித்தான் இருக்கோம். அதாவது இப்ப குகநாதன் சார் அவரு படம் எடுக்காம 2 வருஷம் உட்கார்ந்துருக்கலாம், வீட்டுல முடியும். நான் என்னால ஒரு நாள் கூட நான் தியேட்டரை மூடி வைக்க முடியாது. தினம் படத்தை ஒட்டியே ஆகணும், ஆள் வருதோ இல்லையோ. நேற்று ராத்திரி கூட யாருமே வரல. என்னங்க? அதனால இந்த சின்ன படங்கள் நம்பித்தான் நாங்க இருக்கோம். அதுல இந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்பிக்கைங்கிற விஷயம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த விழா இந்த இத்தனை மணிக்கு 9 மணின்னு போட்டாங்க, 10 மணிக்கு அது கண்டிப்பா நடத்துவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்துக்கு வருவாங்கிற நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கையை விட இந்த தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, அது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த டைரக்டர் பேசுறாரு பாருங்க, அவரு கொஞ்சம் கூட தயங்காம ரொம்ப சரளமா பேசுறாரு. அவரை பொறுத்தவரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும். அவருக்கு முதல் நம்பிக்கை இருக்கு. முதல்ல தன்னம்பிக்கை இருந்தா தான் மற்றவனுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை பிரமாதமா பரிசிட்டு காமிச்சுட்டார். ஒன்னே ஒண்ணு என்ன, முதல்ல அந்த அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல, மாஸ்டர் ஆஃப் செரமனி, அந்த பொண்ணை பார்த்த உடனே இங்கிலீஷ்ல பேச போகுதுன்னு நினைச்சேன். நான் சம்பந்தமே இல்லாம தமிழ்ல பேசிச்சு. அது பேசுறத பார்த்தா இந்த காடை பார்த்துக்கினே பேசிச்சு. சினிமா உலகில் எல்லாரும் ரொம்ப தெரியாது போல இருக்குது. ஜாகுவார் தங்கத்தை கூட தப்பா சொல்லிடுச்சு. அது அவர் சொல்லி காமிச்சு விட்டாரு. என்ன எங்கேயோ பயந்துக்கினே இருந்தேன், திருமதி அபிராமி ராமநாதன் சொல்லிட போகுதுன்னு. அபிராமி ராமநாதன் திருமதி சொல்லி பயந்துக்கினே இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நம்ம ஏவிஎம் பிஆர்ஓ பின்னால் சொல்லிட்டார், கொஞ்சம் ஒழுங்கா சொல்லு எழுதி கொடுத்துக்கினே இருந்தார். அவர் பயம் என்ன. ஆனா உன் தமிழுக்கும் உடைக்கும் சம்பந்தம் இல்லையோ, உன் தமிழ் நல்லா இருக்கு. ஏன்னா தமிழை நேசிக்கிறவன் நான், என் உயிர் தமிழுக்குன்னு நினைக்கிறவன் நான். நான் ஆங்கில கல்லூரி தான் படிச்சவன் எல்லாம். அதனால ஏன்னா என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ், வாத்தியார் எனக்கு கலையா கற்றுக் கொடுத்தது ஆங்கிலம். அதனால என் தாயைத்தான் நான் மதிக்கிறவன். இந்த படத்தை பொறுத்தவரை என் சுயநலத்துக்காக, எங்கள் தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தொழிலுக்கு நலனுக்காக. ஏன்னா இப்ப எவ்வளவு இருக்கு. ஒரு காலத்துல we were the only entertainment, இன்னைக்கு we are also an entertainment. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். அதனால மக்களாகிய நீங்கள் தயவு செய்து சினிமா தியேட்டருக்கு வாருங்கள். எங்களை ஊக்குவிப்பது இங்கு வருவதோடு மட்டுமல்ல, இங்கு கலைஞர்களை வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, இன்று சாதாரண நடிகனா இருக்கும், நாளைக்கு பெரிய நடிகன் அவனை பார்ப்பதற்கு மட்டுமல்ல. ஏன்னா இன்னைக்கு இலவசம் நான் கொடுக்குறேன்னு சொன்னல, அதுக்கு என்ன காரணம்னா, நானும் ஒரு 3 படம் எடுத்திருக்கேன். அந்த கடைசி 10 நாள்ல படம் போகுது பாருங்க, முடியவே முடியாது, தாங்க முடியாது. அப்படி இருக்கல கொஞ்சம் அவனுக்கு உதவி பண்ணுவோமே அப்படின்னு அதை கொடுத்தேன். ஏன்னா என்னாலே தாங்க முடியல, 3 படம் எடுத்தேன். ஆனா அந்த படம் எடுக்கிறதுக்கு இருக்கு பாருங்க, அது விடவே விடாது. இந்த தொழிலுக்கு எங்க எல்லாருக்கும் ஒரு சாபக்கேடு. இந்த தொழிலை விட்டு எங்களால வெளியில போகவே முடியாதுங்க. எங்களால ரோட்ல போய் இளநீ வெட்டி விற்க கூட எங்களுக்கு திறமை கிடையாது. இந்த தொழிலே இருந்தாகணும்.
ஆனா நாங்க தொடர்ந்து இருக்கிறது இந்த முன்னால உட்கார்ந்திருக்க பத்திரிகை நண்பர்களாலையும் மற்ற உங்களால கேட்டுக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நான் வணங்குவேன். அப்பன் ஈசனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.